குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு மாநில அளவில் குழு அமைப்பதற்கு ப. சிதம்பரம் வரவேற்பு. அரசியலமைப்பின் பொதுப்பட்டியலில் வரக்கூடிய குற்றவியல் சட்டங்களில் திருத்தங்கள் செய்ய சட்டமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளதாகவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. ஹத்ராஸ் சம்பவத்திற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்தான் காரணம் என விசாரணை குழு உத்தரப்பிரதேச அரசிடம் சமர்ப்பிப்பு. 80,000 பேருக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் 2.5 லட்சம் பேர் பங்கேற்றதே விபத்துக்கு காரணம் எனவும் தகவல். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் நடப்பாண்டு முதல் 8 பாடவேளை நடைபெறும் என அறிவிப்பு. பள்ளிகள் காலை 9 மணிக்கு தொடங்கி 4:20 மணி வரை நடைபெறும் எனவும் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பது உறுதியாகிவிட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காக்க காவல்துறையினருக்கு கோரிக்கை. தமிழ்நாட்டில் மேலும் 5 புதிய தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி. ஓங்கூர், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீபெரும்புதூர், கன்னியாகுமரி, அவனம்பட்டு புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைகின்றன. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை நீடிப்பு. ஒகேனக்கல் ஆற்றில் நீர்வரத்து 5,500 கன அடியாக அதிகரிப்பு. கர்நாடகத்திடம் இருந்து தமிழகத்திற்கு உரிய நீரை பெற நடவடிக்கை எடுக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை. இம்மாத இறுதிக்கும் 44 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற நிலையில் இதுவரை 1 டிஎம்சி தண்ணீர் கூட கர்நாடகா திறந்துவிடவில்லை என்றும் புகார். தன்னை பற்றி கருத்து தெரிவித்த அண்ணாமலை மன்னிப்பு கேட்காவிட்டால் நிச்சயம் வழக்கு தொடரப்படும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. தன்னை சரித்திர பதிவேடு குற்றவாளி என கூறியதை அண்ணாமலை நிரூபிக்க வேண்டும் எனவும் பேட்டி. இயக்குநர் ரஞ்சித் அண்ணனை இழந்த வேதனையில் வெளிவந்த வார்த்தைகளாக அவர் பேசியதை எடுத்துக் கொள்கிறேன் என நடிகர் போஸ் கருத்து. திமுக மீது ப. ரஞ்சித் வைத்த குற்றச்சாட்டுகளை அவரே திரும்ப பெற்றுக் கொள்வார் என நம்புவதாகவும் அவர் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. ஐசிசியின் 2024ஆம் ஆண்டின் ஜூன் மாதத்திற்கான சிறந்த வீரர் விருதை பெற்றார் ஜஸ்பிரீத் பும்ரா. நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக செயல்பட்டதன் மூலம் சிறந்த வீரராக தேர்வு. தன்னுடைய 3வது பதவிக்காலத்தில் தேசியத்திற்காக 3 மடங்கு உழைக்கப் போவதாக ரஷ்ய வாழ் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் மோடி பேச்சு. இந்தியாவை பொருளாதாரத்தில் 3வது இடத்திற்கு கொண்டு வருவதே எனது இலக்கு எனவும் பேச்சு. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மும்பையில் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரே நாளில் 30 சென்டிமீட்டர் மழை பதிவு. குடியிருப்பு பகுதி, மக்கள் கூடும் பகுதிகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. காஷ்மீரில் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனம் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 5 வீரர்கள் உயிரிழப்பு. தீவிரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் 5 வீரர்கள் படுகாயம். சென்னையில் பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயிலில் ஒரே டிக்கெட்டில் பயணம் செய்யும் நடைமுறை டிசம்பர் மாதம் முதல் நடைமுறைப்படுத்த முடிவு. 3 வகை போக்குவரத்தை பயணிக்கும் திட்டத்திற்கான செயலியை உருவாக்க தனியாருக்கு பணியாணை வழங்கியது அரசு. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு எதிராக வன்முறைகள் அதிகரித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பேச்சு. ஹத்ராஸுக்கு செல்ல வழி தெரிந்த ராகுல் காந்திக்கு கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்கள் பார்க்க செல்ல வழி தெரியாதா எனவும் கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். அனைவரையும் அரவணைத்து எளியோர் நலன் காக்கும் அரசு நீதியை நிச்சயம் நிலைநாட்டும் எனவும் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் உலகின் முன்னணி வீரரான நோவக் ஜோகோவிச் காலிறுதிக்கு முன்னேறினார். மற்றொரு ஆட்டத்தில் டென்னிஸ் தரவரிசையில் இருந்து ஸ்வேரேவ் தோல்வியடைந்து போட்டியில் இருந்து வெளியேறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.